2025க்கு குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து அதுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின்ல இருந்து நிறைய நம்மளுக்கு சிலபஸ் 2025க்கான சிலபஸ் கவர் ஆகுற மாதிரி இருக்கு. அதுல என்ன சிலபஸ் 2025ல கவர் ஆகுறது, எந்த டாபிக்ல இருந்து அதிகம் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸ்டார்டிங்ல. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து இலக்கணத்தையும் சார்ந்து நிறைய வந்திருக்கு. முக்கியமா சொல்லணும்னா வீரமாமுனிவர், ஊவேசா, மொழி ஞாயிறு, தேவநேய பாவனார் தொடர்பான கொஸ்டிகள், அப்புறம் கொஸ்டின் ஔவையார் தொடர்பான கொஸ்டின், திருவிக்கிய கொஸ்டின், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கண்ணதாசன், பாரதிதாசன் பத்தின கொஸ்டினும் இருக்கு. அதுபோக இலக்கணம் சார்ந்த நூல்னு பார்த்துட்டோம்னா நன்னூல் சார்ந்த கொஸ்டின் இருக்கு. அதுபோக இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் நிறைய இந்த இடத்துல நம்ம சிலபஸ் கவர் ஆகுற மாதிரி இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன். திருக்குறள் சார்ந்த கொஸ்டின் மட்டுமே கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் இருக்கு. எதிர்ச்சொல் சார்ந்து 2 இருக்கு. பிரித்தெழுதுக 2 இருக்கு. அதுக்கப்புறம் எழுத்து சார்பெழுத்துகள் சார்ந்து பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. சார்பெழுத்து 10 வகைப்படும்ல, அதுல பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. மரபு பிழை சார்ந்து இருக்கு. அதுலயும் ஒளி மரபு சார்ந்து, ஒளி வேறுபாடு சார்ந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி சார்ந்து 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அகரவரிசை சார்ந்து 1 கொஸ்டின் தான் இருக்கு. முறையான தொடர் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் 2 கொஸ்டின், இலக்கண குறிப்பு 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. விடைக்கேற்ற வினா எழுதுக அது வந்து 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உமைக்கு தகுந்த பொருத்தமான பொருள் வந்து 2 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. எதுகை 1 அளபடை தொடை, அதாவது செய்யுளிசை அளபடை, அதாவது இன்னிசை அளபடை இருக்குல்ல, அது ரிலேட்டடா 1 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. வீரமாமுனிவர், மொழி ஞாயிறு, தேவநேய பாவனார், ஊவேசா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கண்ணதாசன், பாரதிதாசன் இவங்களோட கொஸ்டின். கண்ணதாசனோடது 2 இருக்கு, பாரதிதாசனோடது 2 இருக்கு, திருவிக்கையோடது 1 இருக்கு. அதுக்கப்புறம் பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லிட்டு 1 கொடுத்திருக்காங்க. வல்லின மிகுமிடங்கள் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல 1 வந்து தவறானதா இருக்கும், அந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க. இல்ல 1 சரியா இருக்கும், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. வேர்ச்சொல் வந்து 6 கொஸ்டின், அதாவது வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று, வினையாளனின் பெயர், அதுக்கப்புறம் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை சார்ந்து ஒரு 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. பழமொழியோட பொருளறிதல் ஒரு 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் மொழி சார்ந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ இவ்வளோதான் நம்மளோட கொஸ்டின் பத்தின ஓவரால் வியூ. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் வந்து நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகல, ஆனால் ஓல்டு சிலபஸ்ல கவர் ஆகுது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்களேன். சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுவர் திருமூலர். ஸோ இவங்க இல்லாம யார் யார் முக்கியம் அப்படின்னா, இந்த அகத்தியர் முக்கியம். நமக்கு இலக்கணம் முதல்ல எழுதினவர், ஆனால் அந்த நூல் கிடைக்கல. அதுக்கு அடுத்து வந்து அவரோட மாணவர் தொல்காப்பியன் அப்படிங்கிறவர் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க, அவங்களோடது கிடைச்சிருக்கு. அது பக்கம் இதுல வேற யாருமே கவர் ஆகல. இந்த நூலாசிரியர் நீங்க பாக்கணும்னா பாத்துக்கோங்க, சரிங்களா? காற்றிலே மிதந்த கவிதை அப்படின்னாக்கி அருணாசலம், அருணாசலம். ஏட்டில் எழுதாத கவிதை அன்னகாமு, பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள், நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாட்டுப்பறவையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரு கொடுத்துனா, நான் வானமாமலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களாம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. அடுத்து ஒருத்தவங்க வராங்க பாருங்க. இப்போ ஆத்திச்சூடிங்கிறதுனால நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஆத்திச்சூடிங்கிறது ஔவையாரோடது. அதே மாதிரி புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிறது வந்து பாரதியாரோடது. இப்போ ஆத்திச்சூடிங்கிறதுல ஏன் ஆப்ஷன் பண்ணிருக்கேன்னா, பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. ஆத்திச்சூடி வந்து ஔவையாரும் எழுதியிருப்பாங்க, பாரதிதாசன் எழுதிப்பாங்க. ஆனா புதிய ஆத்திச்சூடிங்கிறது பாரதியார் தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடிங்கிறது வந்து நெல்லியசு முத்து அவங்க எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாண்டிய நாடு வளமிக்கது எதுலன்னா முத்துல தான், சரிங்களா? இதெல்லாம் அடுத்து தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் வந்து மனோன்மணியம். நாடகம் சார்ந்தே தூக்கிட்டாங்க, இருந்தாலும் நூல் ரிலேட்டடா கேட்டாங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காவடி சிந்தன் சந்தை, சென்னிக்குளம் அண்ணாமலையார், இவங்களை பத்தியும் கேட்கறாங்க. அதே மாதிரி கலைஞாயிறு முத்துச்சாமி அவங்கள பத்தியும் அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கண்டம் பத்தி கேட்கறாங்க, பெரிய புராணம் ரிலேட்டடா, அது ரிலேட்டடா உள்ள பகுதிகள் கேட்பாங்க, சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல 1 சிலப்பதிகாரத்துல இல்லாத கண்டம் ஆரண்ய கண்டம். இது எங்க வரும்னா கம்பராமாயணத்துல வரும், சரிங்களா? ஸோ இதுல வராது. நெக்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா சரியான இணைய தேர்வு செய்க. ஸோ கொஸ்டினை நீங்க நல்லா வாசிச்சுக்கோங்க. இதுல வந்து சிலப்பதிகாரத்துல இல்லாத காண்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து சரியானது கொடுத்திருக்காங்க. இரட்டை காப்பியங்கள்ங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கொஸ்டினை பார்த்துக்கோங்க, இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்கறாங்க. சிலபஸ்ல கவர் ஆகுறது மட்டும் மைண்ட்ல ஏத்துக்கோங்க. 10 கொஸ்டினுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுறது தான். நாடக காப்பியங்கிறது சிலப்பதிகாரம் தான். ஸோ ஒரு கண்டென்ட்ல இருந்து அடுத்தடுத்தே வச்சிருக்காங்க. ஸோ அப்போ சிலபஸ் இருந்துச்சு, இப்பவும் சிலபஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும், சரிங்களா? கம்பரோட அவைக்கலை புலங்கரா வழங்குறவர் வந்து குலோத்துங்க சோழன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இப்போ வந்து இந்த கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எல்லாமே நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுற மாதிரி தான். இது வந்து திருக்குறள் நம்மளுக்கு கவர் ஆகுது. கங்கிறது கம்பராமாயணமும், தீங்கிறது திருக்குறளையும் குறிக்கும். ஸோ தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணமும் திருக்குறளும், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து கம்பராமாயணம் சார்ந்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய தலைவர்கள்லாம் வர்றாங்கல்ல, ஸோ அவங்க பற்றின கூற்று கொடுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி நமக்கு அறநூல்கள் சார்ந்த கூற்றுகள் கொடுக்கலாம், திருக்குறள் சார்ந்த கூற்றுகள் கொடுக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக கண்டென்ட் நிறைய தெரிஞ்சிருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் கூற்று 1, 2மே சரின்னு சொல்லிட்டாங்க. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டம் ஆகும். அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் காண்டம் இருக்கு, மேலையும் காண்டம் பற்றின கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
இப்போ புறந்தூய்மை நீரான் அகமை அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். திருக்குறள் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் போட்டுக்கலாம். திருக்குறள் சார்ந்து இது 2வது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் தேசம் உடுத்திய நூலாடையாக கவிஞர் தாராபாரதி கொள்வது திருக்குறள். அப்ப திருக்குறளை பத்தி தாராபாரதி எங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க கவர் பண்ணிக்கணும். ஸோ இவங்களெல்லாம் புக்ல இல்லையா, சிலபஸ்ல இல்லையா, நீங்க கவலைப்படக்கூடாது. அடுத்த கண்டென்ட் போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வழிப்பறி நிறை கவர்ந்தது எல்லாமே பாலை நிலத்திற்குரியது. அப்போ ஒவ்வொரு நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் எல்லாம் என்னன்னு தெரியும், அவங்களோட தொழில்கள் என்னன்னு தெரியும், உரிப்பொருட்கள் லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை எழுத்து சொல் பொருள் இலக்கணம்லாம் வரல அப்படின்னு நின்றுட்டு நீங்க விடாதீங்க. எந்த இடத்துலனாலும் கேட்கலாம். ஏன்னா அவங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 6th to 10th வரைக்கும் உள்ள புக்ல கவர் ஆகுறத நாங்க கேட்போம் அப்படின்னு இருக்காங்க. அப்படிங்கும் போது இது 10th புக்ல கவர் ஆகுது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. படிச்சிருப்பீங்க, ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சமுத்திரம் இவங்களும் 10th புக்ல இருக்கிறாங்க தான். இவங்களோட படைப்புகள் மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அவங்களோட படைப்பை தான் நம்ம இதுல கண்டுபிடிக்கணும். ஸோ இல்லாதது எதுன்னு கேட்டாலும் நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும். கொஸ்டின் நல்லா வாசிங்க. அவரோட படைப்புகள் மட்டும் வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. தலைமேல ஒரு மண் சுமையை வச்சிருக்காங்க. அதுல வாடாம இருக்கணும்ட்டு ஒரு மல்லி கூட ஒரு பாலையில உள்ள புறாவை தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ சமுத்திரங்கிற கடல் பக்கத்துல ஒரு பாலை நில புறா வந்து தூக்கிட்டு போறாரு அப்படின்னு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இவரோட ஷார்ட்கட் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நீங்க இந்த நூல் இந்த பாடல் இந்த ஹெட்டிங், இவரோட நூலோட ஹெட்டிங் எல்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உதித்த அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்ச்சொல் வந்து புக்ல கம்மியா தான் இருக்கு, எதுல இருந்துலாம் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் கிடையாது. சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க, எதிர்ச்சொல்லும் படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருள் வரும்போதே அந்த சொல்லும் பொருளுக்கான ஆப்போசிட் வடையும் கேட்டுருவாங்க. அதுல இருந்து தான் நிறைய கேட்கறாங்க. எதிர்ச்சொல்ல இருந்து 1-2 தான் வருது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சார்பெழுத்துக்கு பொருந்தாதது என்ன? உயிர்மை, ஆயுதம், விரலப்படை, ஒற்றலப்படை, அது ரிலேட்டடா இதுல உயிர் எழுத்துங்கிறது வராது. சரிங்களா? உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18 மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது மொழி முதல் எழுத்துக்கள்ல வந்துடும், இது சார்பெழுத்துக்கள்ல வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் பின்வரும் தாராபாரதி எழுதாத நூல் 2 வீடு. அப்ப 2 வீடு யாரோடது? பாரதிதாசனோடது. மீதி எல்லாமே தாராபாரதி நூல். ஸோ எழுதாத நூல்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினுக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு பிழை நீக்கிய சொல் அப்படின்னா சரியான சொல். கோயில் வந்து கூவும், அப்ப கருங்குயில் வந்து கூவுமா? கிளி வந்து பேசும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி மொழி வேறுபாடுக்கு பொருத்தமான இணையன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அலை வந்துச்சு அப்படின்னாக்கி நமக்கு கடல் அலை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் எதுல கரெக்டா இருக்குன்னு பார்த்துட்டீங்கனாலே ஈஸியா தூக்கிடலாம். 2வது இந்த அலைக்கு வந்து புற்று வரும். சரிங்களா? இது வந்து 11th 12th நம்மளுக்கு பழைய புக்ல கவர் ஆகுற டாபிக். சரிங்களா? இது 11th இருக்கு. அது மட்டும் இல்லாம லம்சம் அப்படிங்கிறதுக்கு திரட்சி தொகை இந்த புக்ல தான் இருக்கு, இந்த கொஸ்டின்ல தான் இருக்கு. ஆனா அது 12th புக்ல உள்ளது, ஓல்டு புக்ல உள்ளது. அதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது நம்மளுக்கு அந்த கண்டென்ட் எல்லாமே 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் அலை அப்படிங்கிறதுக்கு என்னன்னா கூப்பிடு அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி சார்ந்து கேட்டிருக்காங்க. மதகுனி தாங்கும் பலகை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா கோங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறதுக்கு வந்து மதில், அரசன், இந்த மாதிரி நிறைய வரும். சரிங்களா? இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி சார்ந்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகரவரிசைப்படி. இது ஒரு அகரவரிசை, கீழே ஒரு அகரவரிசை. இந்த கீழே உள்ள அகரவரிசை நீங்க நிறைய கொஸ்டின்ல பார்த்துருப்பீங்க. இது நானும் சொல்லியிருப்பேன். கேக்கா கீ வரிசையில கொடுத்துருக்காங்க. கேக்கு அப்புறம் கா எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஈஸியா தூக்கிடலாம். ஆனா இங்க பாருங்களேன், அகரவரிசைப்படி இருக்கிற சொற்களை நாங்க 1, 2 அதாவது ஒரே ஆப்ஷன்ல ஏ, பி, சின்னு கொடுக்காம நாங்க 1 அதாவது ரோமன் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கண்டுபிடிக்கும் போது சேசா சிசி வரிசையில சேக்கு அப்புறம் சா வரணும். அப்ப 2வது ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. பில தான் இருக்கு. அப்படியே தூக்கிடலாம். சரிங்களா? மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறாங்க. முறையா வாசிச்சோம் அப்படின்னா ஈஸியா அடிச்சிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படிங்கிறத முறையான தொடர் அமைப்பினை எழுதுக அப்படின்ட்டாங்க. இப்ப கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் அப்படியே இதுக்கு முந்தின ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன், அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. இதை அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ரிப்பீட். சரிங்களா? ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக. விட்டு விட்டுங்கிறது வந்து அடுக்கு தொடர்ல தான் வரும். சரிங்களா? இரட்டை கிளைவுல வராது. இரட்டை கிளைவு வந்து பிரிச்சா பொருள் தராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. தவறான பொருத்தம் என்ன அப்படின்னா 2, 3 மட்டும்தான். அப்போ 1 பொருத்தம் தானே. தாய் செய் அப்படின்னா தாயும் செய்யும். அப்ப வெண்குடைனா பண்பு தொகை. வெண்மை பிளஸ் குடை மை என்ன விகுதி வந்திருக்கு, பண்பு தொகை தான். முறுக்கு மீசை வந்தா அப்படின்னா அன்மொழி தொகையில வரும். கரும்பு தின்றான் அப்படிங்கிறது வேற்றுமை தொகையில வரும். இது அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தான். மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். இப்ப மாறன்
10ல படிக்கிறாங்கிறது தான் ஆன்சரு. அப்ப அதுதான் கொஸ்டினா வரணும். இப்ப மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். திருப்பி திருப்பி பாருங்க, கொஸ்டினுக்கு மார்க் இருக்கணும். அப்படி இல்லைனாலும் 4 ஆப்ஷனுக்கு இல்லாம இருக்குதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு தான் ஆப்ஷனை தொடரும். சரிங்களா? நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டினாவே இருக்கு. இந்த விடைக்கேற்ற வினாவே உங்களுக்கு 2025 குரூப் 4 சிலபஸ்ல கவர் ஆகுது. நல்லா பாத்துக்கோங்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை யார் செய்யறாங்க? ரோபோக்கள் செய்யறாங்க. அப்போ மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அப்படின்னு எவைங்கிறது வரணும். ஏன்னா இங்க ரோபோக்கள்னு வந்துட்டு எது அப்படின்னு வந்துருச்சுன்னா, ரோபோ அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா நீங்க எதுன்னு கொடுக்கலாம். இதுல ரோபோக்கள்னு வந்ததுனால எவைன்னு தான் வரணும், பன்மையில வரணும். ஸோ இதனால பாத்துக்கோங்க, ஒருமை பன்மை விலை ரிலேட்டடா இந்த இதை அப்படியே தூர தூக்கிக்கலாம். நெக்ஸ்ட், மலைமுகம் காணா பயிர் போல ஊமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. மலைமுகம் காணா பயிர் போல வறட்சி மற்றும் துன்பத்தை தான் குறிக்கும். சரிங்களா? இது வறட்சி மற்றும் துன்பத்தை குறிக்கும். வறட்சிங்கிறது வாட்டம், துன்பம். அதாவது மலைமுகம் காணாம அந்த இடத்துல வறட்சி இருக்கு, அதனால பயிர்கள்லாம் வாட்டமா காணப்படுது, அதனால மக்களுக்கு எல்லாத்துக்குமே துன்பம் தான். இந்த ரெண்டுமே பொருள்படும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே தான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வுமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, ரெண்டுமே எதிர்பாராம நடந்ததுன்னா பழம் நழுவில் பால். இப்ப நம்ம பால் தான் குடிக்க போறோம், எக்ஸ்ட்ரா அதுக்குள்ள நிறைய ஆட் பண்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு நல்லது தானே. ஸோ அதனால நான் குடிக்கணும்னு நினைச்சிருக்கேன், அது கூட இன்னொன்று கிடைக்கும். அப்படிங்கும்போது நான் நினைச்ச ஒன்று, இன்னொன்று பிடிச்ச செயல் ஒன்று, எதிர்பாராம ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ எதிர்பாராத நடக்கிறது. பொருளை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து அதே தான் அப்படியே தூக்கி வைக்கலாம். மைண்டை டைவர்ட் பண்றதுக்கே இந்த மாதிரி குரூப் 4 கொஸ்டின்ல தூக்கி வைப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். குறளில் உள்ள நயம் என்ன நயம் கண்டுபிடிக்கணும். எதுகையா, மோனையா, ஏவா, இல்ல இதுல எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா. சோ அப்ப பாத்துருமா, பெருமைக்கும் மேனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைகள் அப்படிங்கிறது திருக்குறள். இது திருக்குறள் சார்ந்த கொஸ்டினா இருக்கு. ஆனா இது வந்து இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதுகை, மோனை, ஏய்வு, அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு. எதுகைனா 2வது எழுத்து ஒன்று இருந்தது, அடியில இருக்கிறது. இப்ப திருக்குறள் இது ஒரு அடி, இது ஒரு அடி. இப்ப 2வது எழுத்து ஒன்று வருது, ரூங்கிறது. அப்ப எதுகைங்கிறது தான் 2வது எழுத்து ஒன்று வருது. மோனைங்கிறதா பேங்கிறது, இதுல கேங்கிறது. பெருமைக்கும் இணைச்சிறுமைக்கும் இல்ல பே முதல் சீர்ல எதுவுமே இல்லை, 2வது சீர்ல இல்லை. ஆனா கேக்கா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இப்ப எதுகையும் மோனை வந்துள்ளது அப்படின்னா சரி, எதுகையும் மோனை வந்துள்ளதுன்னு சொல்லலாம். இங்க கட்டளை கல்லு கேக்கு வருது, இந்த கேக்கு வருது, இந்த கேக்கு வருது. ஸோ அப்போ உங்களுக்கு மோனையும் வருது, எதுகையும் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க அதை தான் சூஸ் பண்ணணும். ஆனா இதுல எதுகை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க கண்ணை மூடிட்டு எதுகை போட்டுடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மாங்க எடுப்பதும் எல்லாம் வலை. குறளில் அமைந்துள்ள தொடை நயம் என்ன அப்படின்னாக்கி அளபடை தொடை. ஏன்னா கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இது அளபடை தொடை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யாருக்கும் மருந்தடும் தேவை ஏற்படாது. இதுவும் திருவள்ளுவர் சார்ந்த கொஸ்டின். திருவள்ளுவர் மட்டுமே கிட்டத்தட்ட 4வது கொஸ்டினா இப்ப வருது. நான் முன்னாடி சொல்லும்போது 3 கொஸ்டின் தான் சொல்லியிருப்பேன். ஆனா இது 4வது கொஸ்டினா வருது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இலக்கண குறிப்பு சார்ந்தா வரும்போது அதெல்லாம் சிலதை எடுக்கிற மாதிரி வராது. இது வந்து பொருள் சார்ந்ததான், திருக்குறளோட பொருள் சார்ந்ததான். முன்னுண்ட உணவு செரித்த பின் உண்பாருக்கு மருந்தென்னும் உணவே. அதாவது மருந்து சாப்பிட்ற இது இருக்காது. ஆங்கில மெடிசன் தேவைங்கிறதே தேவையில்லை. ஆனா அந்த காலத்துல உணவு தான் மருந்தாவே இருந்திருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. இப்போ நமக்கு ஏதாவது காய்ச்சல் சளின்னா உடனே நம்ம அதுக்கான சொல்யூஷன் மட்டும்தான் தேடுதோம், அப்ப மட்டும் தான் தேடுதோம். மற்றபடி சாப்பாடுங்கிறது வந்து எந்த நேரத்துக்கு எந்த உணவு சாப்பிடணுங்கிறத தெரியாமலே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அந்த காலத்துல இருந்த கஞ்சி மாதிரி இந்த வாட்டி யாருமே சாப்பிடுறது கிடையாது. அந்த காலத்துல இருந்த சோளம், அந்த மாதிரி கோதுமை எல்லாம் இப்போ உள்ள வந்ததுதான். சரிங்களா? இப்போ சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி பச்சை பயிறு, சோளம், அந்த மாதிரி பருப்பு எல்லாமே வீட்லயே விளைஞ்சதுதான் சாப்பிட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, அதையும் சாப்பிட்றது இல்லை, அது வேற விஷயம். சரி, நம்ம அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உணவுள் சேரும் நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை என்னன்னா கருவேப்பிலை. அதுக்கு தான் அதை தாளிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா சித்தர்கள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க, எந்த உணவை எப்போ எடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு நான் ரீசெண்டா கூட சொல்லியிருந்தேன், வெத்தில கூட நம்ம பாக்க சேர்த்துக்கிட்ட எந்த உடம்புல போய் சேரும், அதாவது நம்மளோட எந்த உறுப்புல போய் சேரும். சுண்ணாம்பு சேர்த்தா எந்த உடம்புல போய் சேரும், எந்த இடத்துல உடனே சீராகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முக்கியமா அகத்தியர் எந்த உணவெல்லாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் டாபிக்ல போனா நிறைய போகும், நம்ம சிலபஸ்குள்ள போயிடலாம். தொன்மை தமிழகத்தில் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கிரேக்கர்களை தான் சொல்லுவாங்க, பிளஸ் ரோமானியர்கள். இதுல ரோமானியர்கள் இல்ல, கிரேக்கர்கள் பிளஸ் ரோமானியர்களை தான் நம்ம யவனர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு கூட தமிழோட தொன்மை சிறப்பு அந்த ரிலேட்டடா நீங்க பாத்துக்கோங்க. வரல அப்படின்னாலும் இது எப்படி சொல்ல, வணிகம் சார்ந்துதான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வேற கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாதும் முறை யாவரும் கேளீர். இது உலக பொது உடைமை. யாதும் முறை யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் வாரா. இது வந்து முதல் வரி. பெரியோர் இகழ்தல் இல்லனே, சிறியோர் இகழ்தல் அதனினும் இல்லனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட இறுதி வரி. இது வந்து 2023 நடந்த கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. நீங்க நிறைய செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த பாடலோட முதல் வரி கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின்ல வந்து இறுதி வரி கேட்டிருந்தாங்க, இறுதி 2 வரி.
ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமானது. கணியன் பூங்குன்றனார்னு புறநானூறுல ஒரே ஒரு பாடல் தான் எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு பாடலும் நம்மளோட ஐநா சபையோட நுழைவாயில இடம்பெற்றிருக்கும். ரொம்ப முக்கியமானவங்க. உலக பொதுமையை உணர்த்திருக்கோம். அதே இது உலக பொதுமறைன்னு எதை சொல்லுவாங்க? திருக்குறளை சொல்லுவாங்க பொதுமறைன்னு. 1330 குறட்பாக்கள் எழுதி கிட்டத்தட்ட 107க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் திருக்குறள். இப்போ நீங்க நல்லா பாத்துக்கணும். உலக பொதுமறை அப்படின்னாக்கி திருக்குறள். உலக பொது உடைமை உணர்த்திய நூல், அதாவது அப்படி இல்லை அப்படின்னா வரி இல்ல யாரு அப்படின்னு கேட்டாலும் நீங்க கணியன் பூங்குன்றனார் புறநானூறுல எழுதிய யாது முறை ஆவரம் கேளீர் அந்த பாடலை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாயக்கர் காண்ட நிலப்பகுதி வந்து பாளையம் சொல்லுவாங்க. சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும். பட்டினம் பாக்கம்னா உங்களுக்கே தெரியும். பட்டினம்னா பேரூர், பாக்கம்னா சிற்றூர், கடற்கரை பகுதியில் அதை சொல்லுவாங்க. இப்போ பேரூர்கள், அடுத்த கொஸ்டின் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த என்ன கொஸ்டின், தலைவர்களை உருவாக்குவார்னு காமராஜர் சொல்லியிருக்காங்க. இவங்களை தூக்கிட்டாங்க, இருந்தாலும் நீங்க ஜிகேக்கு என்ன படிச்சு வச்சுக்கோங்க. பெண்ணுரிமைக்கு ஊர்வலைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் வந்து பெரியார். இவங்களும் ஜிகேல தான் கவர் ஆவாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீரமாமுனிவர், நான் அவரை பத்தி கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன்னா, வீரமாமுனிவர் சதுரகராதிங்கிற அகரமுத்திரையிலேயே கொண்டு வராங்க. இவங்களாலதான் நமக்கு வந்து தமிழ்ல வந்து இப்போ ஒரு சொல்லுக்கான பொருள் தேடுறோம் அப்படின்னா இவராலதான். இவர் மட்டும் இத்தாலி நாட்டுல இருந்து வரல அப்படின்னா நம்மளுக்கான நிறைய பொருள் தெரிஞ்சிருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லுக்கான பொருள் தேடணும் அப்படின்னா நிகண்டுகள் தான் இருக்கணும். அந்த நிகண்டுகள் மூலமா தான் நம்ம அதுக்கான பொருள் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தோம். அந்த நிகண்டுகளை வாசிக்கணும் அப்படின்னா தமிழ் மொழியில புலமையா இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அவங்களாலதான் முடியும். நம்ம நார்மலா போனோம் அப்படின்னா தமிழ் இலக்கியம் கத்துக்கிட்டாதான் முடியும். ஸோ வீரமாமுனிவர் உள்ள மதம் பரப்புறதுக்காண்டி நம்ம நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம மொழியை கத்துக்கிட்டு நம்ம மொழியில உள்ள சொற்கள்லாம் நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சதுரகராதிங்கிற அகர முதலிய வெளியில கொண்டு வந்து நிறைய மக்களுக்கு தமிழ் கத்துக்கிற ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிருப்பாரு. ஸோ அதனால ரொம்ப முக்கியமானவர். அவரையும் நீங்க பாத்துக்கோங்க. அதனால அவர் வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நம்ம நிறைய பேரை தூக்கிட்டாங்க, இலக்கியம் காப்பியம்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இருக்கிற சிலபஸ் வச்சு நம்ம படிச்சு வேலைக்கு போயிருவோம். நெக்ஸ்ட் சரியானதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே சரிதானா பார்ப்போம். தேவனைய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாரையத்தில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதுக்கு இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராகவும் இருந்தார். ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே அப்படியே படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மொழிநாயர் தேவனைய பாவனார் தொடர்பா அதிகமா இந்த கூற்றுகள் நிறைய கொடுத்துட்டு அதுல எத்தனை சரி அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ இது என்ன 10th புக்ல இருக்கு. 10th புக்ல நம்மளுக்கு நியூ புக்ல இருக்கு. மொழி ஞாயிறு தேவனைய பாவனார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரை பத்தின கண்டக்ட் இதுல 3 கொஸ்டின் கிட்ட கவர் ஆகுது. அந்த செந்தமிழ் அந்த கட்டுரை பத்தின கொஸ்டினே ஒரு 2-3 வரும். சரிங்களா? உள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஊவேசா பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தமிழ் விடுத்தூது தூக்கிட்டாங்க தான், இருந்தாலும் ஊவேசா வந்து 1930 முதல்ல பதிப்பிக்கிறாரு. தமிழ் விடுத்தூது அப்படிங்கிற சிற்றிலக்கிய நூலை 1930 முதல்ல பதிப்பிச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பதிப்பு சார்ந்த கொஸ்டினாவும் இருக்கு, அதே மாதிரி சிற்றிலக்கியம் சார்ந்த கொஸ்டினாவும் இருக்கு, ஊவேசா சார்ந்த கொஸ்டின் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ சிலபஸ்ல கவர் ஆகுறது ஊவேசா தான். ஸோ இது ஊவேசா சார்ந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யாருன்னா வரதராசனார். வரதராசன் நமக்கு டாபிக்ல கவர் ஆகல. பேச்சு மொழி எழுத்து மொழி கவர் ஆகுது. முக்கியமா தமிழ் மொழி தன்மை சிறப்பு கவர் ஆகுது. ஸோ அது ரிலேட்டடா இந்த கொஸ்டினை நீங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி மொழி ரிலேட்டடா தான். சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் வந்து செல்வாக்கு அதிகமா இருந்திருக்கு. ஸோ ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை எந்த இடத்துல வாங்கினாங்கன்னா தமிழிலேயே வழங்கினார்கள். யாரு? ஆழ்வார்கள் பிளஸ் நாயன்மார்கள். இந்த 2 கூற்றுமே சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் முத்துச்சாமி கூத்துப்பட்டறை கலைஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்களா, அவரை பத்தி தான் இதுல கொடுத்துருக்காங்க. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யாருன்னா நான் முத்துச்சாமி. இவங்க 10th புக்ல கவர் ஆகுறாங்க. சரிங்களா? அடுத்து கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுப்பை ஏற்றியவர் யாருன்னா மேத்தா. இதுக்கு முன்னாடி இவரை கேட்டாங்க. ஆனா இதுல உள்ள ஆப்ஷனை பாருங்களேன். முடியரசன் கண்ணதாசன் நமக்கு டாபிக்ல கவர் ஆகுறாங்க. சரிங்களா? ஸோ நல்லா ஆப்ஷனை பாருங்க. சிலபஸ்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே நீங்க ஆப்ஷன்ல வந்துச்சுன்னா அவரை மைண்ட்ல ஏத்திக்கோங்க நிறைய கண்டென்ட்டை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல தவறான இணைன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை நல்லா வச்சுக்கோங்க. தவறு அப்படின்னா 1 தவறு. சரிங்களா? அது இதழ்கள் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பிளஸ் இதழ்கள். இதுலயுமே பாவலரர் பெருஞ்சித்திரனார் கவர் ஆகுறாரு. சரிங்களா? அதே மாதிரி 4ம் தப்பு. இதுல பாரதியார் வந்து இந்தியா விஜயா கரெக்ட் தான். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற 3 இதழ் பாவலரர் பெருஞ்சித்திரனாரோடது. இதுல இந்த இதழ்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல பணியாச்சிருப்பாங்க அப்படிங்கிற தெளிவான தகவல் வந்து நம்ம புக்ல இருக்காது. நீங்க அதர் கண்டென்ட் போகும்போது அதுல இருக்கும். ஸோ புக்ல இருக்க கண்டென்ட் நீங்க மைண்ட்ல எத்தனை போறோம் அதுல இருந்து தான் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது யாரோட இதழ்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டாலே போதும். பதிப்பு சார்ந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதழ்கள் சார்ந்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இயேசு காவியம் அப்படிங்கிற காவியத்தை வந்து பாடியவர் யாருன்னா கண்ணதாசன் தான். நம்மளுக்கு எவ்வளவுதான் பெரிய காவியம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்குனாலுமே நம்மளுக்கு கண்ணதாசன் உள்ள வந்துட்டாரு. ஸோ அவரோட காவியம் ஒரு காவியம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பெருமைப்பட்டுக்கிட வேண்டியதான். ஸோ இயேசு காவியம் சார்ந்த கொஸ்டின் இருக்கு, அதனால பாத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க முத்தையா. சரிங்களா? ஸோ அப்போ பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எத்தனை தலைவர்களுக்கெல்லாம் அவரோட இயற்பெயர்லாம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எதுன்னு கொடுத்துருக்காங்க பிசிராந்தையார். இது யாரோடது? பாரதிதாசனோடது. சரிங்களா? பாரதிதாசனோடது. மேல ஆப்ஷன்ல பாரதிதாசன் இருக்காங்க பாருங்க, ஜி போப் இருக்காங்க, வீரமாமுனிவர் இருக்காங்க. காவியம்னு வரும்போதே நம்மளுக்கு வீரமாமுனிவரும் வந்துடுறாரு.
அதுக்கப்புறம் தேம்பாவணிங்கிற காவியத்தை எழுதியிருப்பாரு. ஸோ இங்க எல்லாருமே வராங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏசு காவியம் கண்ணதாசனோட தான். இந்த ஆப்ஷன்ல வச்சு 2 கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க. அடுத்து ஒருத்தர் அவரை பத்தி கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின் இருக்கு. அதுல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்னன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாண்டியன் பருத்தி, குடும்ப விளக்கு, இரண்ட வீடு எல்லாமே பாரதிதாசனோட தான். பிசிராந்தையருங்கிறதும் அவரோட தான். ஆனா இது மட்டும் தான் அவருக்கு நாடக நூல், அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். சரிங்களா? 1969. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? கிறிஸ்தவர்களின் தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலா சொல்லுவாங்கன்னா ரச்சன்ய மனோகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எழுதின நூலை தான் வேற எல்லாமே. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படிங்கிறது தான் 4 பேர் தான் முதல் ஆழ்வார். இப்போ பொய்கை ஆழ்வார்னு வந்துட்டாங்க. பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இருக்காங்களா? ஆப்ஷன்ல இல்ல. ஸோ மீதி இருக்கிற 3மே தப்பு தான். ஸோ மீதி எல்லாருமே மீதி 3 பேரும் முதல் ஆழ்வார்கள்ல வரமாட்டாங்க. பொய்கை, பூதம், பே இந்த 3மே முதல் ஆழ்வார்கள். அடுத்து தமிழகத்துல ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னாக்கி சித்தர்கள் தான் நம்ம ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத கொஸ்டினும் சித்தர் தான். இப்ப 57வது கொஸ்டினும் வருது, இதுவும் சித்தர்கள் தான். சரிங்களா? மருந்து சார்ந்து நிறைய நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வாழ்க்கையில எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை முறைகளையும் அவங்க தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. கவி காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன பெயர்க்குன்னு கேட்டிருக்காங்க. அவரோட இயற்பெயர் வரதன். ஸோ இயற்பெயர் சார்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்ப நான் திருலோக நாயகன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா தர்மனை தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி சீராபுராணம் எத்தனை காண்டங்களே உள்ளது? மேலையும் காண்டம் கேட்டிருந்தாங்க. சிலப்பதிகாரம் கொடுத்து இப்ப சீராபுராணம் சார்ந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கம்பராமாயணம் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இதுல 3 காண்டம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்தா திருவிளையாடற் புராணம் இந்த நூலை எழுதியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகல, இருந்தாலும் வாசிச்சுக்கோங்க. இதெல்லாம் குரூப் 4 கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. அப்படியே தூக்கி வச்சாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுறது இருக்குல்ல. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் அப்படின்னா பெரிய புராணம். அடுத்து மாஹால் இலக்கண குறிப்பு வந்துட்டு இனிமேல் வர்றது எல்லாமே இலக்கண குறிப்பு சார்ந்தாவே வரும். இலக்கண குறிப்பு நம்ம சிலபஸ்ல கவர் ஆகிற நிறைய கண்டென்ட் வரும். ஸோ நம்ம பாரதியார், பாரதிதாசன், அப்புறம் கண்ணதாசன், திருவிக்க, ஊவேசா அதெல்லாம் பார்த்தோம். திருவிக்க லாஸ்ட் தான் வருவாங்க. ஊவேசா பார்த்தாச்சு. அவையார்லாம் இனிமேல் தான் வர்றாங்க. ஸோ இப்போ இதுல மாகால்ங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு கொடுத்திருக்காங்க? உரிச்சொற்சொடர் தொடர்பான கொஸ்டின். குறுந்தொகையை கொடுத்திருக்காங்க. குறுந்தொகை 1, 2 கொஸ்டினுமே நம்மளுக்கு கரெக்டா தான். 401 இதை தொகுத்தவர் பூரிக்கும். பூரிக்கு வந்து குருமா கூட்டு தருவாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொகுத்தவர் வந்து பூரிக்கும். சரிங்களா? 401 பாடல்கள் வருது. 2மே சரிதான். பொருந்தாத இணைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பாத்துக்கோங்க. பொருந்தாத இணை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பொருந்தாத இணையில வந்து 2 மட்டும்தான் பொருந்தல. பிடிங்கிறது பெண் யானை. சரிங்களா? நசைங்கிறது விருப்பம் கரெக்ட் தான். பிடிங்கிறது வந்து பெண் யானை, பெண். அடுத்து யாங்கிறது ஒரு வகை மரம் கரெக்ட் தான். பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10 வயதிலே சொற்பொழிவு நிகழ்த்து மாற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார். இப்ப நான் கொஸ்டின் போட்டதுல இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லயே வள்ளலார் பத்தி 2-3 கொஸ்டின் இருந்தது. இங்கேயும் ஒரு கொஸ்டின் வந்துட்டு. சரிங்களா? வள்ளலார் தொடர்பா வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் தேனினுமணிய தீன்தமிழ் பணவல்கள் 4000 பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். இந்த கொஸ்டின்ல ஆழ்வார்கள் சார்ந்து நிறைய வந்திருக்கு. ஒரு 4 கொஸ்டின் கூட. இப்ப பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 5 வேர்கள். அதாவது பஞ்ச் அப்படின்னா என்ன குறிக்கும்னா 5. 1 2 3 4 5 வந்து என்ன குறிக்கும்னா 5 வேர்களை தான் குறிக்கும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒப்புரவு. திருக்குறள்ல உள்ள ஒரு பொருள், அந்த அதிகாரத்தோட பொருள் என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஊருக்கு உதவுதல் அப்படிங்கிறதுதான். சோ திருக்குறள் சார்ந்தே கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதுல 2 கொஸ்டின் இலக்கணம் சார்ந்து போயிட்டு. சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பொருத்துகன்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிறது எல்லாமே இலக்கண குறிப்பு தான். சோ அவன், அவள், அவர் இது எல்லாமே பதிலீடு பெயர்கள். சரிங்களா? பதிலீடு பெயர்கள்ல வரும். அதே மாதிரி நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது வந்து உளப்படுத்தா தன்மை பன்மை. தாம் முயற்சி செய்வோம், அதாவது நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா உழைப்பாட்டு தன்மை பன்மை. அடுத்து நாங்கள், நாம் அப்படின்னா தன்மை பன்மை பெயர்கள். ஸோ இது அப்படியே உங்களுக்கு குரூப் 4ல பொறுத்துகையில கேட்கலாம். ஏன்னா இது இலக்கணம் சார்ந்த கொஸ்டின். இது நிறைய பேர் பார்க்கல அப்படின்னாக்கி கரெக்டா போடுவாங்கன்னா புக்ல பார்த்து படிச்சு போட்டா உண்டு. இந்த ப்ரீவியஸ் இயரை பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா ஆமா இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க பார்த்திருந்தோம் அப்படிங்கிறத கரெக்டா போடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி பாசிலை அப்படிங்கிறதுக்கு பசுமை பிளஸ் இலை அப்படிங்கிறதா பிரிஞ்சு எழுதும். இது நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே இருக்காங்க, என்னதான் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இன்ஸ்டியூட் புக்லயுமே கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க புக்ல அதை பாருங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கும்போது அதுக்கான ஆன்சருக்கு என்ன கொடுக்குறாங்க அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின்லயே சிலது 1-2 ஆப்ஷன் மாதிரி இருந்தது, சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அருந்துணை அப்படிங்கிறதுக்கு பிரித்தெழுதுக. அருமை பிளஸ் துணைங்கிறது தான் அருந்துணை என்பது பிரியும். ஸோ பிரித்தெழுதுக மட்டும் இதுல எத்தனை கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். 2 கொஸ்டின். அது வந்துட்டு எதிர்ச்சொல் வந்து மேல இருந்தது பார்த்தாச்சு. இப்போ நன்னூல் சார்ந்த கொஸ்டின் 1 இருக்குன்னு சொன்னேன், அதுதான் இது. ஆனா இதை பார்த்தவங்களுக்கு அப்படி தெரியுதா? வெளியில எதுவுமே சொல்லல. இடையில ஒரு வேடை கோடித்தடமா கொடுத்துட்டாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல காணின வகையின் ஆணை. நன்னூல் பவனந்தி முனிவர் எழுதினதோட 100 பாவை வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழ்காணும் இடத்துல வல்லினம் மிகா இடங்களை குறித்து சரியான குற்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க.
மிகா இடம், அப்புறம் சரியான கூற்று. இந்த ரெண்டையும் நீங்க நல்லா மைண்ட்ல ஏத்தணும். ஏன்னா கொஸ்டின் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப பெரிய கலை. அதை தாண்டினாதான் உண்டு. ஏன்னா அவங்க கொஸ்டின் வந்து நம்ம வந்து தப்பா போடுற மாதிரியே எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்ளை பண்ற இடத்துல அவங்களுக்கு தேவையானதே 4000 5000 வேகன்சிக்கு இவ்வளவு பேர் பண்றாங்கல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் எடுப்பாங்க. இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு தள்ளணும்னு ஏற்கனவே படிச்சு நல்லா 100 மடங்கு படிச்சு ரிவைஸ் பண்ணி மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கிறவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க மைண்ட் செட்டை குழப்புற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் நல்லா வாசிக்க. கீழ்காணும் வல்லினம் மிகா இடங்கள் குறித்து சரியான கூற்று. சரிங்களா? சரியான கூற்று எந்த இடத்துல கமா கொட்டேஷன் டபுள் மார்க்லாம் வந்திருக்குங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா இது அப்படியே உங்களுக்கு நிறுத்தக்குறியீடுகள்ல கேட்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மிகவும் சரியான கூற்றுல எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, அதாவது சரியான கூற்று எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோம் அப்படின்னாக்கி புயல், ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டேர்னடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னாக்கி பெருங்காற்று, வயல்வெண்ட் அப்படின்னாக்கி சுழல் காற்று. இந்த இதை அப்படியே நிறைய கொஸ்டின் நான் போட்டிருக்க கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க வேணா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின்ல இது இருக்கும். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு இந்த இது கவர் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மேல ஒரு கொஸ்டினை பொறுத்துக்கையில கொடுத்துட்டாங்களா, இங்க பொருந்தாததுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்க. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரே கொஸ்டின் அடுத்தடுத்து வரலாம், ஒரே மாடலும் வரலாம். ஆனா அந்த கொஸ்டின் ஒரே கொஸ்டின் வரும்போது ஒரு கொஸ்டினுக்கு என்ன மாடல்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். மேல பொறுத்துகன்ட்டாங்க, இங்க பொருந்தாததுன்னு கொடுத்துருக்காங்க. மில்லட் அப்படிங்கிறது சிறுதானியம் தான். ஹெர்பல்ஸ் அப்படிங்கிறது மூலிகை தான். ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர். ஜீன் அப்படின்னா மரபு, பக்க விளைவு கிடையாது. சரிங்களா? இது பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல். நிறுத்து கட்டளை வாக்கியமா இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் மயங்கி அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் மயங்கு. வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று வினையாளினின் பெயர் கேட்ட 6 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னு இது ஒரு பேஜ் ஃபுல்லா அவங்க தான் கவர் ஆவாங்க. இப்ப சூழ் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளினின் பெயர் தருக. சூழ்வார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நட என்ன வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் என்னன்னா நடத்தல். இங்கேயும் கவர் ஆகுது. அடுத்து ஒரு கொஸ்டின் பெறும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப சரியான முறையான சொற்கள் அமைந்துள்ள தொடர். இதுலயும் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. இந்த ஞாயிறு சார்ந்து அதிகமா கேட்கறாங்க. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்களை கேட்டிருக்காங்களா. இதே மாதிரி இதோட வேறு பெயர், நீலவோட வேறு பெயர்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ப்ரீவியஸ் இயர்ல கொடுத்துருக்கேன். அதை வந்து ஷார்ட்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். எத்தனை கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின்ல எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க. 2013ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா நடந்த 2-3 கொஸ்டின்லயும் அதோட பெயர்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது சொல்லலாம் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஞாயிறு பத்தி கேட்கறாங்க, திங்களை பத்தி கேட்கறாங்க. திங்கள்னா நிலவு, ஞாயிறுனா சூரியன். அது இயற்கை சார்ந்த காடுகள், அப்புறம் பாம்புகள், அப்புறம் நாவாய் ரிலேட்டடா கடலோட வேறு பெயர், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வேணா தேவைன்னா சார்ட்ல போய் பாருங்க. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை கண்டறிக அப்படின்னு வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளியின் பெயர் தொழில் பெயர்ல அடுத்த கொஸ்டின். இது மேல ஒரு 4-5 கொஸ்டின் பார்த்தோம். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழில் பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளியின் பெயர் தொழில் பெயர்ல தான் வரும். சரிங்களா? ஆனா அவங்க கொடுக்கப்பட்ட சொல்லிகளில் தொழில் பெயர் கண்டுபிடிங்க. அல் தல்னு விகுதியில வரணும். படித்தல் அதான் தொழில் பெயர். அதுக்கப்புறம் பெயர் சொல்லியோட வகையை கண்டறிங்க. மார்கழிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கும், அது ஒரு காலம் தானே. சோ கால பெயர்ல வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் சொற்களில் பொருத்தமானது என்ன அப்படிங்கறத மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். கேட்டவன் யார், வினாத்தொடர். இப்ப வினாத்தொடர்னு சொல்லியிருக்காங்க. அந்த வினால கொஸ்டின் மார்க் இருக்கா, கரெக்ட் இருக்கு. அப்ப இது ஆப்ஷன் கரெக்ட் தான். இப்ப ரெண்டாவது ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்களேன். அதை பார்த்தாலே நீங்க ஈஸியா ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். சி தானு, ஏன்னா வேற எந்த இடத்துலயும் 2 வரல. சரிங்களா? இப்ப 2 சூஸ் பண்ணியாச்சா. 3 பாருங்க, கட்டளை தொடர். தண்டனை கொடுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை விடுறாரா மன்னர். சோ அதனால இது கட்டளை வாக்கியம். இது ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? இது வந்து உணர்ச்சி தொடர்ல வரும். இது பிறவினை தொடர். பார்க்க வந்தான் அப்படிங்கிறது வந்து பிறவினை தொடர். நெக்ஸ்ட் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். பந்து உருண்டது அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம் என அறிங்க. பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை வாக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறவினை வாக்கியம் அப்படின்னாக்கி பந்து உருட்டினான் அப்படின்னா பிறவினை வாக்கியத்துல வரும். அதே மாதிரி எப்படி கூட வைக்கலாம். மாதவன் பயிற்றுவித்தான் அப்படின்னா அது பிறவினை வாக்கியத்துல வரும். சரி, பயின்றான் அப்படின்னா தன்வினை, பயிற்றுவித்தான் அப்படின்னாக்கி பிறவினை வாக்கியத்துல வரும். அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 3 சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது செய்வினை செயற்பாட்டு வினை சார்ந்து. இதுல வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்னு செய்வினை வாக்கியத்துல வரும். அதே செயற்பாட்டு வினைனா இப்படி கூட சொல்லலாம். திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அப்படின்னாக்கி செயற்பாட்டு வினை. ஆளுங்கிற இடம் வரும். அதுல குத்துக்களுக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிற பழமொழிக்கு பொருள் என்ன அப்படின்னாக்கி கவலை இல்லாம இருக்கும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் குத்துக்கள்லாம் வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அதே இடத்துல கிடக்குமா, அது எங்கேயும் உருண்டு விடாதுல. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கவலை வந்து சொல்ல வந்து நிறைய பேர் அவனுக்கு என்னப்பா கவலை இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி அதுக்கு அவனுக்கு இனியா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழு கழுவு தான், கொண்டை பூவு கழுவு தான். இது புக்ல இருக்க கண்டென்ட் தான், அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க, அப்படியே மாறாம. அப்புறம் நூலக விதிகளை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு சா ரங்கநாதனை பத்தி கொடுத்திருக்காங்க. இவர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ல இருந்தாரு. இப்ப இவரை பத்தி கேட்டாங்கன்னா படிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ உள்ள சிலபஸ்ல கவர் ஆகல. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது அப்படிங்கிறது சொன்னது யாருன்னா திருவிக்க சார்ந்த கொஸ்டின் இருக்குன்னு சொன்னா. சோ தாய்மொழிங்கிற ரிலேட்டடாவும் இது கவர் ஆகும்.
திருவிக்க பத்தியும் கவர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையின் பெருமைப்படுத்திய சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அப்போ முக்கியமானது, இப்போ அவங்கள தூக்கிட்டாங்க. இப்போ முக்கியமா நமக்கு சொல்லணும் அப்படின்னா வேலுநாச்சியார், அதுக்கப்புறம் ஔவையார். இது 2 தான் பெண்கள் இருக்காங்க. அவங்கள தவிர மீதி எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேவதாசி ஒழிப்பு முறை நிறைவேற துணைமாக நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரிங்களா? ஸோ இதுவும் இவங்களையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வருதி நிலைய காமமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறுறது யாரு அப்படின்னக்கி புறநானூறு. ஸோ நமக்கு சயின்ஸ் ரிலேட்டடாகவும் சயின்ஸ் இன்டெக் ரிலேட்டடாகவும் கொஸ்டின் வந்து வரும். அதுல வந்து இதுல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருந்ததுன்னா அந்த வேர்டு வரும். சரிங்களா? ஸோ இது வந்து புறநானூறு அப்படி ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கு அப்படின்னாக்கி ஔவையார் புறநானூர்ல ஏதாவது பாடல் எழுதியிருந்தா அதை நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா அதான் வரும். புறநானூறு கண்டென்ட்டே தூக்கிட்டாங்க, இருந்தாலும் புறநானூறு சார்ந்து வரணும் அப்படின்னாக்கி நம்மளோட மொழி சார்ந்து ஏதாவது கண்டென்ட் இருந்தா அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஔவையார் தொடர்பான பாடல்கள் இருந்தா அதை பாத்துக்கோங்க, அதுதான் வரும். நெக்ஸ்ட் உரிமிடத்ததவா ஒரு நில முட்டையும் வரையா மரபின் மாறி போல, அந்த மாதிரி ரிலேட்டு நிலத்தோட தன்மை வந்து புறநானூறு சொல்லுது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையார். இதே மாதிரி திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு ஔவையார் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னாங்க, போன கொஸ்டின்ல நான் சொல்லியிருந்தேன், தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாங்க, முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை. முன்னீர்னா கடல் கடந்து போற வழக்கம், மகடு அப்படின்னா பெண்களுக்கு இல்லை அந்த காலத்துல. ஆனா தலைவன் கடல் கடந்து போகலாம், அங்க போயினாலும் நீ பொருள் தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஔவையார், வீட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை அப்படிங்கிறது வந்து ஒப்பாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தூக்கிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, நூலாசிரியரை பொறுத்தது சிவபரீட்சா வந்து யாரோடது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜானகிராமனோடது. சக்கர வாகனம் அப்படிங்கிறது வந்து யாரோடது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சிதம்பர சுப்பிரமணியம் அவரோடது. அடுத்து ஜனனி அப்படிங்கிறது வந்து லாச ராமாமிர்தம் திரிபுரம் அழகிரி. இதுல வந்து நான் யார இந்த கொஸ்டின் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அழகிரி வந்து புக்ல கவர் ஆறாரு, சிலபஸ்ல வரல, புக்ல வந்து 10th புக்ல இருக்காரு. ஏன்னா 10th புக்கு கவர் ஆகுற மாதிரி இருக்கு. கரிசல் இலக்கியத்துல இவர் சார்ந்த நூல் இருந்ததுன்னா நீங்க பாத்துக்கோங்க. பொருந்தாதது அழகிரி சார்ந்த நூல்கள் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ்ல இல்லாதவங்களே கேட்க மாட்டாங்க தான், ஆனா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க லாஸ்ட், இது வந்து நாங்க 6th to 10th புக்ல இருந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சிலபஸ்ல உள்ளது மட்டும் 6th புக் 10th புக்ல வந்து கவர் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தாங்கனாலும் ஓகே தான். படிச்சு வச்சுக்கிறது ஒண்ணும் இல்லை தானே, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பயப்படாம இருக்கலாம். சரியான தொடர்களை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பொருள் இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் தான். சரியானது, பகைவர்களின் ஆணைநகரை கவரச் செய்யும் பொழுது அவர்களது ஆடுகோட் பறையை முழங்குவர் அப்படின்னு இருக்காங்க. கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்கு போதும் சங்கு முழங்குறது வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். சங்கு வந்து அந்த காலத்துல வந்து யாருக்கெல்லாம் முழங்குவாங்க அப்படின்னா எல்லாருக்குமே முழங்குவாங்க தான், 3 வாட்டி முழங்குவாங்க. முக்கியமா இது அரசர்கள் கிட்ட வந்து அதிகமா இருக்கும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து சங்கு முழங்குவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவனுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அப்பவும் சங்கு முழங்குவாங்க. அப்புறம் அவன் இறந்துட்டா அப்படின்னா அப்பவும் சங்கு முழங்குவாங்க. 3 வாட்டி சங்கு முழங்குவாங்க. சரிங்களா? ஸோ கூற்று 1, 2 கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி 100வது கொஸ்டின், தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி மூவா வந்து யாருக்கு கடிதம் எழுதினார்னா தம்பிக்கு. வரதராஜன் பத்தியே 2 கொஸ்டின் இருக்கு. மொழியை சார்ந்து ஒரு கூற்று இருக்கு. அடுத்து கடிதம் சார்ந்து கொடுத்துருக்காங்க. கடித இலக்கியம் நமக்கு வந்து சிலபஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கவர் ஆகுறதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ தமிழ் மொழியை பத்தி பேசியிருக்காரு. அவர் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்கணும்னு. ஸோ தமிழோட கூற்றுகள் ரிலேட்டடா அவரை பத்தி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கேட்டு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது கடிதம் ரிலேட்டடா வர்றதுனால வந்தாலும் தான் வரும். இல்லை இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஓல்டு சிலபஸ்ல உள்ள கண்டென்ட் தான். இருந்தாலும் நமக்கு இப்போ ரீசெண்டா நடந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கிறதுனால நான் உங்களுக்கு இதுல தூக்கி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பத்தின கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது புரியலனாலும் நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது புரிஞ்சு உங்களுக்கு வேற ஏதாவது தெரியல, வேற ஏதாவது புரியாத கண்டென்ட் போடணும் அப்படின்னு சொன்னாலும் போடுங்க. நிறைய ஷார்ட்கட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது கொஸ்டின் ரிலேட்டடா போறதுனால ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அதை போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு புரிதல் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். கிடைச்சிட்டுனா அடுத்து நெக்ஸ்ட் வேற எப்படி படிக்கணுங்கிற புரிதல் ஒரு கொஸ்டின்ல வந்துட்டுனாலும் போதுமே. ஸோ அதனாலதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது தமிழுக்கும் சரி ஜிகேக்கும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு உள்ள இறங்குங்க. அந்த கொஸ்டின் நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுதுன்னா அப்படியே மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. ஏன்னா அதை அப்படியே தூக்கி நம்மளுக்கு கொஸ்டினா வைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.